அதிகாரம் 31வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 21:31. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகும், குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் ஜெயமா யாரால வரும்? கர்த்தரால் மாத்திரம்தான் வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. 3 மாதம் தேவன் 2025ஆம் ஆண்டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாத காலங்கள் முன்னே என்னையும் தேவன் இந்த உலகத்திலே தேவன் முன்னே கண்ணீர் கண்மணி போல பாதுகாத்து 4வது மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்து முதல் மாதத்துல நம்ம கொண்டு வந்திருக்கிறாருன்னா அவருடைய கிருபைக்கு என்ன இல்ல முடிவே அவங்க இறக்கத்துக்கு என்ன இல்ல மக்கள் நல்லவர். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், யாரால வரும்? அவரால் வரும். உலகத்தில் இருக்கிற மனிதனால வராது. உயர்த்தினால் கட்ட நினைச்சார்னா சமூகத்துல காத்திருந்தா போதும், நீ தெரிஞ்சா போதும், உன் வாழ்க்கை என்ன ஆயிடும்? ஜெயமாய் எத்தனை பேர் விசுவாசம்? நீங்க தெரிஞ்சுக்கனா நிச்சயமா நான் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கை ஜெயமாய் ஆண்டு மாசம் 30 நாள் ஆழமும் உன்னை கத்தர் எப்படி நடத்துவத ஜெயமாய் நடத்துவார். அப்படி யாருங்க? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வேதம் சொல்லுது. அவர் மாற மாட்டார். ஆனா மனுஷன் மாத்திரம் மாறினார். சொன்னா மனுஷன் செய்ய மாட்டான். கத்தர் நினைச்சாருன்னா உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம கத்தர் பெயர் சொல்லி அழைத்து அவன் ஆண்டவரையா சொல்லுங்க ஆசீர்வதிச்சார். ஆபிரகாம அழைக்கும் போது அவனுக்கு வயது என்ன வயது தெரியுமா? எத்தனை வயசு இருக்கும்? சும்மா சொல்லுங்க, எத்தனை வயசு இருக்கும்? 75 வயது அவன் அழைக்கிறார்.
எத்தனை வயசு? 75 வயதுல ஒரு மனிதனை தேவன் அழைக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த மனிதனால என்ன செய்ய முடியும் சொல்லுவாங்க? என்ன செய்ய முடியுமா? கர்த்தருக்காக என்ன செய்ய முடியுமா? முடியாதா? கர்த்தர் அழைச்சா செய்ய முடியும். அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை அழைச்சார்னா நிச்சயமா தான் பண்ண முடியும். அந்த மனிதனால எல்லாமே செய்ய முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன். அவன் என் குமாரனாய் எப்பவுமே தேவனுக்கு இருக்க பழகி கொள்ள வேண்டும். யார் கூட பழகினா? கர்த்தரோடு கூட இருந்து பழகினீங்கன்னா வாழ்க்கை எப்படி ஆகலாம்? சொல்லுங்க. ஜெயம் கொள்ளுவீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்தா வாழ்க்கை எப்படி வரும்? செய்ய மாட்டாங்க. நீங்க அநேகருக்கு யார் ஃப்ரெண்டா இருக்கிறதுமா? நண்பர்கள் தான் நீங்க அநேகருக்கு இருக்கும். கர்த்தருக்கு என்ன பண்றாங்க? ஆனா பிரச்சனைன்னு வரும்போது மட்டும்தான் யாரும் கூப்பிடுங்க? கர்த்தரை கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவானா? அவன் சுதந்திரித்துக் கொள்வான். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார்? சுதந்திரம் என்று சொன்னா விடுதல். அல்லேலூயா. இயேசு உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அதான் வாழ்க்கையில் சுதந்திரம். எந்த ஒரு மனிதனாலையும் கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை இயேசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்னா அதான் பெரிய காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. சுதந்திரம். ஜெயம் கொள்ளுகிறவர் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார். எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார். எல்லாவற்றையும் அது மாத்திரம் வாசிக்கிறத ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறான். நான் அவன் தேவனாய் இருப்பேன். அவன் என் குமாரனாய் இருப்பான். அவன் என் குமாரனாய் இருப்பான். அவன் வாழ்க்கையில உனக்கு அவன் தேவனா இருந்தா என்ன பண்ண முடியும்? அவருக்கு குமாரனா இருக்க முடியும். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொன்னாங்க. யார் சொன்னது? இவங்களுக்கு சொன்னாங்க. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன். ஆபிரகாம் செய்த அந்த கிரியை என்ன பண்ணுவீங்க? நீங்க செய்யலையே அப்படின்னு கிரியை செய்ய நம்மளால முடியாத என்ன பண்ண உதவி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உன்னோட கூட இருப்பாங்கன்னா வாழ்க்கையில என்ன பண்ண? எல்லாவற்றையும் என்ன பண்ணும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பெரிய மாணவர்களே பாருங்க, எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். சில ரதங்களை குறித்தோம், சிலர் குதிரைகளை குறித்தோம், சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ அவர்கள் முடிந்து விழுந்தார்கள். நாங்களோ
சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்து என்ன பண்ணுவாங்க? மேன்மை பாராட்டு. மேன்மை பாராட்டுவாங்க. அல்லேலூயா. நாங்களே எங்களுடைய கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டணும். எந்த இடத்துல நீ இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் எந்த வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் கூட அங்கே நீ தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளாய் கற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. 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 ஆண்டவர் பாருங்க, குதிரைக்கு நாளைக்கு ஆயுதப்படும் செய்யமோ அவர்தான் வரும். வெயிட் பண்ணு. நீங்க எத்தனை வருஷம் நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்க, இன்னும் உங்க ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கும். ஆனா நிச்சயமா சொல்லுகிறேன், இந்த மாதத்தில் உங்க ஜெபங்கள் கேட்கப்பட்டு கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா?